தமிழர்களின் பெருமையையும் தமிழ்நாட்டின் தொன்மை பாரம்பரியத்தையும் விளக்கும் சமத்துவ பொங்கல் விழா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் மற்றும் உமன் சேவா டிரஸ்ட் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற விளையாட்டுகள், கலாச்சார நிகழ்வுகள் என விழா களை கட்டியது. விழாவின் முக்கிய அம்சமாக பட்டம் விடுதல், உரியடி, இளவட்டக்கல் தூக்குதல், கம்பீரமான எருதநடை, வண்ண வண்ண ரங்கோலி, பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சமத்துவ பொங்கலை உத்வேகப்படுத்தியது. இதனை பார்வையிட்ட பொதுமக்கள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். பெண்கள் பாரம்பரிய உடைகளில் கலந்து கொண்டு நடனம் ஆடியது விழாவிற்கு கூடுதல் சிறப்பை அளித்தது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த விழாவின் மூலம் சமூக சமத்துவம், ஒற்றுமை, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பது போன்ற கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டன. அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து தமிழரின் பெருமையான பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சமத்துவம் என்பது வார்த்தை அல்ல, அதை வாழ்வியலாக கடைபிடிக்க வேண்டும் என இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் கூறினர். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் மற்றும் உமன் சேவா டிரஸ்ட் நிறுவனர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். வாவு வச்கி வனிதாயர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நிறுவனர் தலைவர் அல்ஹஜ் வாவு செய்யது அப்துர் ரஹ்மான் பங்கேற்றார். அத்துடன் கல்லூரி செயலாளர் ஹாஜி வாவு மொஹ்ஷீம், கல்லூரி துணை செயலாளர் ஹாஜி ஹாபிஷ் வாவு, SAR அகமது இஷ்ஹாக், கல்லூரி துணைத் தலைவர் சாஹில் ஹமீது ஷாஜகான், கல்லூரி முதல்வர் பாக்கிய சீமா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக தினமலர் தினேஷ், நகராட்சி முன்னாள் தலைவர் வாஹிதா சின்னத்தம்பி, பண்பலை தொகுப்பாளர் செல்வா, தூத்துக்குடி மாவட்ட சங்கத்தின் தலைவர் சிலம்பரசி, செயலாளர் ரூடல்ஃப் மேரி, ஆலோசகர் குடியரசி சிவகார்த்திகேயன், நிர்வாகிகள் ஜெகஜோதி, தயாவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.